பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாமன்னர் திருமலை நாயக்கர் 443வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மாமன்னர் திருமலை நாயக்கர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில் மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு திருவுருவ சிலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பழைய பேருந்து நிலையத்தில் பழங்குடியினர் மக்களின் தாமரை எழுச்சி மாநில மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தேசிய தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதையடுத்து மாநாட்டில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடனங்கள், பாரம்பரிய விழாக்கள், தலையில் தேங்காய் உடைத்து வேண்டுதல் நிறைவேற்றும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றன. மாநாட்டு வளாகம் முழுவதும் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள் களை கட்டின. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கிரிவலம் பாதையில் உள்ள அன்பு நகரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர் ஒருவர் கட்டியுள்ள ரஜினி பவன் இல்லம் தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வீட்டின் முகப்பிலேயே ரஜினிகாந்தின் தத்ரூபமான உருவச்சிலை நிறுவப்பட்டு பார்வையாளர்களை வியக்க வைத்துள்ளது. 100 பேருக்கு பார்க்க முடியாது, அதுக்கே டைம் வேஸ்ட் ஆகிப்போகுது. அதோட அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணி வீட்டில் வந்து காத்திருந்து ஃபோட்டோக்காக ஒரு வான சொல்கிறோம். மனசாக ஒரு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். அந்த ஆசையில் வேண்டாம், ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவையில்லவா? 76 வயசு இப்போது, அதுக்கு இன்னும் வச்சுருக்கிறாங்க. அவருக்காக அல்ல, மக்களுக்காக தான். எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுதான் எண்ணம் வரும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவரை வந்து இவ்வளவு பெரிய உயரத்துல வச்சிருக்காங்க. ஆமா, இது உங்களுக்கு எப்படி தோணுது? ரொம்ப 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 பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா சொல்றதுக்கு ஆகுறது இல்லை, ரொம்ப பெருமையா இருக்கு. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க சென்ற 50க்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டனர். இந்நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்தபோது லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் தைப்பூச விழாவின் 8ஆம் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மலையடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் மேலதாளம் முழங்க காவடிகளை சுமந்தும் தீர்த்த குடங்களை எடுத்தும் ஆடிப்பாடி சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த தைப்பூச திருவிழா வரும் 4ஆம் தேதி தெப்ப தேரோட்ட நிகழ்ச்சியுடன் நிறைவடைய உள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புது பீர்க்கடவு பகுதியில் 4 பேருடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி வேன் திடீரென தீப்பிடித்து எரிய துவங்கியது. உடனடியாக காரில் இருந்த 4 பேரும் கீழே இறங்கி உயிர் தப்பிய நிலையில் இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் ஆம்னி வேன் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் வாகனங்களை நுழைவு வாயிலில் போலீசார் சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது மூலனூரை சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ராஜ்குமார் என்பவர் தனது சொகுசு காரில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நவீன ரக துப்பாக்கி இருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அவரிடமிருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் கார் உரிமையாளரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர்.
வேலூரில் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் கேள்விகளுக்கு பதிலளித்த வீரபாண்டியன், பிஜேபி அரசு அறிவித்த பட்ஜெட்டில் தீமைதான் அதிகம், நன்மை எதுவும் இல்லை என்று குற்றம் சாட்டினார். சாதி குறித்த பாடம் இடம்பெற வேண்டும். சாதி அறிவியல் அல்ல, பகுத்தறிவல்ல, அது மனிதர்களை பிளவுபடுத்துகிறது. எனவே அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் புறம்பாக இருக்கிற ஜாதி மனிதர்களின் ஆழ்மனங்களில் இருந்து உலர்ந்து உதிர வேண்டும். அதற்குரிய ஒரு அறிவியல் கல்வி, விழிப்புணர்வு கல்வி தேவை என்பதை இந்த மாநாடு வலியுறுத்தும். திருவண்ணாமலையில் மர்ம விலங்குகள் கடித்து 25 ஆடுகள் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் அடுத்த கோலமங்கலம் பகுதியைச் சேர்ந்த குமாரி என்பவர் தான் வளர்க்கும் ஆடுகளை வழக்கம் போல் பட்டியில் அடைத்துவிட்டு தூங்க சென்றுள்ளார். இதையடுத்து மறுநாள் காலை பார்த்தபோது 25க்கும் மேற்பட்ட ஆடுகளும் குட்டிகளும் மர்ம விலங்குகள் கடித்ததில் உயிரிழந்து கிடந்தன. இது குறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.